அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த காணொளி எதை பற்றியது வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு கோடை விடுமுறை விட்டாச்சு. பெரும்பாலும் எங்கேயாவது வெளியில் போகலாங்கிற பயணத்திட்டம் எல்லாரும் போட்டுட்ருப்பீங்க. சில பேர் பயணத்தில் இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். இன்னைக்கு நான் பயணப்பட்ட ஒரு இடமான கீழடியோடைய பயண அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். காலையில் 9 மணிக்கு மதுரையில் இருந்து கீழடிக்கு கிளம்பினோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாவே கீழடி அகழ்வாய்வு நடந்த தொல்லியல் தளத்துக்கு வந்து சேர்ந்தோம். இந்த இடத்துக்கு பள்ளிச்சந்தை திடல்னு பேரு. இங்க இருக்கிற அகழாய்வு குழிகளை மக்கள் பார்வையிட அனுமதிக்கிறாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு தொன்மையான நிலம் இது! 100 வருஷம் இல்லைங்க, 1000 வருஷங்கள் இல்லைங்க, அதுக்கும் முன்னாடி இங்க மக்கள் வாழ்ந்து இருக்காங்க. நம்ம மொழி, நான் பேசுற இதே தமிழ் மொழிய அவங்களும் பேசியிருக்காங்க. இப்ப நம்ம எழுதுற இந்த எழுத்துக்களோட ஆரம்ப கட்ட வரி வடிவத்தை இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அங்க போய் நின்று பாருங்க, நம்ம மூதாதையரை அங்க நின்று நினைவுபடுத்தி பாருங்க. இப்ப இருக்கிற நம்ம நாகரீக வாழ்க்கையையும் அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்களுடைய நாகரீகத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? அகழ்வாய்வு தளத்தை சுற்றி பார்க்குறப்போ செய்திகளில் சொல்கிற முதல் கட்ட ஆய்வு, 2ஆம் கட்ட ஆய்வு இதெல்லாம் என்னங்கிறது நல்லாவே புரியும். அதே போல் மண்ணடுக்கு பற்றியும் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நேரடியாக விளக்கி சொல்லலாம். நகர நாகரீகங்களில் குறிப்பிட்டு சொல்லப்படுற சுடுமண் கிணறு இங்கே அப்படியே பார்வைக்கு இருக்குங்க. அதையும் மெய்சிலர்போட பார்த்துட்டு வாங்க. அடுத்ததா அங்கிருந்து கிளம்பி நேரா கீழடி அருங்காட்சியகத்துக்கு போனா அது ஒரு செட்டிநாடு வீட்டோட அமைப்புல கட்டப்பட்டு இருக்கு. இந்த மொத்த இடத்துல 6 தனித்தனி கட்டிடங்கள் இருக்கு. ஒவ்வொரு கட்டிடமும் தனித்தனி தலைப்புக்கு ஏற்ற பொருட்களோட காட்சிக்கு தயாரா இருக்குங்க. முதல்ல மதுரையும் கீழடியும் கட்டடத்துக்குள்ள போனதும் கீழடி நாகரீகத்தை சொல்ற காணொளி காட்சிகள் திரையிடுறாங்க. தவறாம பார்த்துட்டு வாங்க. நாம அகழ்வாய்வு தளத்துல பார்த்தோமே சுடுமண் கிணறு, அதோட வடிவத்தையும் அங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம அந்த செட்டிநாடு வீட்டுக்குள்ள இருக்கிற வேளாண்மையும் நீர் மேலாண்மையும், களம் செய்கோ, ஆடையும் அணிகலன்களும், கடல்வழி வணிகம், வாழ்வியல், இந்த எல்லா கட்டிடங்களையும் பார்க்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்மை ஆச்சரியப்படுத்தும். இங்க காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிற எல்லாமே குறிப்புகளோட இருக்குங்க. மேலும் தெரிஞ்சுக்க அந்தந்த மாவட்ட அருங்காட்சியகங்கள்ல கீழடி அகழ்வாய்வு புத்தகங்கள் 50 ரூபாயில கிடைக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு ஒரு புரிதலோட போனா வேற மாதிரியான பயண அனுபவம் தான். தொன்மைதான் அங்கே இருக்கான்னு கேட்டா இப்போதைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஒளி காட்சி பொழுதுபோக்கு சாதனங்கள் இருக்கு. இப்போ வழக்கில் இருக்கிற வரி வடிவ சொற்களை தொல்லியெழுத்து வரி வடிவமான பிராமி வரி வடிவ சொற்களில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு விளையாட்டோட நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களும் இங்கே இருக்குங்க. இந்த விடுமுறையில் நம்ம மண்ணோட மகிமையை நம்ம பிள்ளைகளுக்கு தர்றதை விட வேற என்ன சிறப்பான பயணத்திட்டங்கள் இருந்துட போகுது? என்னங்க, கீழடிக்கு கிளம்பிட்டீங்களா? போயிட்டு வந்து மறக்காம உங்கள் பயண அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.